தம்பி இன்னைக்கு ஏதாவது தகவல் உண்டா? ஆமாம் ஐயா, இன்றைக்கும் ஒரு நல்ல தகவல் இருக்குது. என்னென்னா, இந்திய அமெரிக்க உறவு வந்து எந்த அளவுக்கு இப்போ மேம்படுதா இல்லை சீர்கெடுதான்றது இதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா அமெரிக்க அதிபர் வந்து எந்த நேரத்துலையும் கொஞ்சம் மனநிலை சிக்கல் போல பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட என்ன நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அதுதான் இந்த செய்தி. அமெரிக்காவை பற்றி பேச போகிறோம். ஆமாம், அப்போ வாங்க உள்ளே போயிடலாம். சொல்லுப்பா, அமெரிக்கா பற்றி என்ன புதிய தகவல் வந்திருக்கு? என்ன குழப்பமான தகவல் சொல்கிறேன்? ஆமாம், அவர் வந்து ஏற்கனவே வந்து அமெரிக்க அதிபர் சொல்லியிருந்தது நம்மளுக்கு 50% இந்திய பொருளுக்கு வந்து வரி விதிச்சது வந்து அவர் எதுக்காக வரி விதிச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் ரஷ்யாவிலேருந்து என்ன எடுக்கிறீங்க, அதை நான் கண்டிக்கிற வகையில் தானே ரஷ்யாவுக்குள்ளே போனாங்க. அவர் 50% வரி விதிச்சதுக்கு அப்புறம் தான் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் போனாங்க. இல்லை அவங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2% எண்ணெய் தான் ரஷ்யாவிலேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 2% வாங்கினதுனால அதில் வர லாபத்தை வச்சு உக்ரைன் மேலே போர் தொடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் அதை தடுக்கணும், அதுக்காக நீங்கள் எண்ணெயை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ட்ரம்ப் சொல்கிறாரு. இப்போ வந்து இந்தியா வந்து என்னென்னா, நமக்கு இப்போ பொருளாதார ரீதியாகவும் வர்த்தக ரீதியான ஒப்பந்த அடிப்படையில் அவங்க எண்ணெயை வாங்கிட்டு இருக்காங்க. அதை வந்து உடனடியாக நிறுத்த முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, அதை அப்படியே நடைமுறையிலே வச்சுருக்காங்க. இதை கண்டிக்கிற வகையில் தான் ட்ரம்ப் வந்து உடனடியாக 50% வரியை வந்து போடுறாரு. இந்தியாவிலேருந்து இறக்குமதி அவர் பொருளுக்கு எல்லாத்துக்குமே வந்து 50% வரியை ட்ரம்ப் போடுறாரு. உடனடியாக அது என்ன ஆகுது, மிகப்பெரிய அளவில் நம்ம இந்தியாவிலேருந்து போகக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து விற்பனைக்கு போகாமல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நின்றுடுது. நம்ம இந்தியாவிலேயே நின்று போகுது, கொஞ்சம் தான் அங்கே போகுது. இந்த சூழலில் 50% வரி கூட ஏற்றுக்கக்கூடிய முதலாளிகள் தான் அனுப்போம். ஆமாம், மற்ற சின்ன சின்ன முதலாளி அனுப்ப முடியாது இல்லையா? அதில் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. தமிழ்நாடு வந்து நம்ம ஆம்பூர், வாணியம்பாடி அந்த போல தோல் தொழிற்சாலை பகுதியெலாம் வந்து அதிக அளவில் பாதிச்சிருக்காங்க. ஆமாம், குறிப்பிடத்தக்க அளவில் பெரிய அளவிலே பாதிச்சிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா என்ன பண்ணியிருக்கு, 40% எண்ணெயை வந்து இப்போ கொள்முதல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யாவில் இருந்து. ஸோ என்ன இப்போ வந்து ஒரு சீனாவும் ரஷ்யாவும் இந்தியாவும் வந்து மாநாட்டில் பேசுகிறாங்க. அந்த மாநாட்டில் பேசி அவங்க உடன்படிக்கை ஏற்படுத்திட்டோன்னே அமெரிக்க அதிபருக்கு இன்னும் 2 உச்சத்துக்கு போகுது. ஆமாம், ஏறுது. உடனே அவர் அறிக்கை விடுறாரு, இருண்ட சீனாவிடம் சென்று விட்டது இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியாவை ரஷ்யாவும் போயிடுச்சு அப்படின்னு கத்துறாரு. உடனே அவர் கத்துறது இவங்க கண்டுக்கல. உடனே அடுத்த கட்டமாக அவர் அறிக்கை விடுறாரு, இந்தியா எங்கள் நெருங்கிய நண்பர், இந்தியா மோடி வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறாரு. அப்போது செய்தியாளருக்கு பேட்டி கொடுக்குறதுல சொல்கிறாரு, ரோஸ் பூங்காவில் கூட நானும் அவரும் நடந்து போனோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நடைபயணம் போகிறதுலேருந்து அவர் எடுத்து கொடுக்குறாரு. ஆமாம், நெருங்கிலாம் இருக்கலாம்ன்றது மக்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆமாம், நாடுகளுக்கு இடையில் போடுற ஒப்பந்தம் நீ வரி விதிக்கிறது, வரி அதிகமாக விதிக்கிறது, 50% வரி விதிக்கிறதுன்றது வரலாறு காணாத விதி. ஒரு வரி விதிப்பு அதை வந்து எப்படி அந்த முதலாளிகள் வந்து தாங்குவாங்க? தாங்க முடியாது. ஆமாம், நாடும் தாங்காது. அதனால தான் அவங்க ரஷ்யா விட்ட 40% எண்ணெய் பண்ணுற பொருள். ஆமாம், இப்போ வந்து 2% இருந்தது, இப்போ 40% வந்து கொள்முதல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் சீனா கிட்டே கொஞ்சம் வாங்கலாமான்னு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலை தான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வரக்கூடிய சூழல் ஏற்பட்டு இருக்கு. ஏன்னா வர்த்தகம் நல்லா முறிவுறதுனால அங்கே அவருக்கு வரக்கூடிய வருமானம் குறையுது. அவர் ஏதோ 50% வரி வச்சாலும் நமக்கு தான் கொடுப்பான். ஆமாம், அப்படின்னு பார்த்தாரு. இந்த நேரத்தில் தான் அமெரிக்க நீதிமன்றமும் வந்து அவருக்கு தலையில் ஒரு கொட்டு வைக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, நீ செய்த உன்னுடைய தகுதியை மீறிய செயல், உனக்கு என்ன உன்னுடைய அளவுகோலோ அதைப்படி நீ நடந்துக்கணுமே தவிர உன்னுடைய அளவுகோலை தாண்டி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி தலையில் ஒரு கொட்டு போடுது. அப்போ தான் திரும்பி இவர் நம்ம பக்கம் திரும்ப வராரு.
மறுபடியும் ஆமா, இந்தியா வந்து என்னுடைய நட்பு நாடுன்னு சொல்லாம மோடி வந்து ஒரு சிறந்த பிரதமர், அவரை நான் நண்பராக கொண்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க வெளியுறவு செயலாளர் வந்து நந்த்வீர் ஜெய்ஸ்வால் அப்படிங்கிற வெளியுறவு செயலாளர் வந்து அவர் ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. இந்தியா வந்து உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் பிரச்சனையை திசை திருப்ப பார்க்குது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. உண்மைன்னா போடுற வரி ஏற்றுக்குன்னு அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்து போகணுன்னுறாரா என்னன்னு தெரியல. என்ன உண்மை ஏற்றுக்குன்னு தெரியல. அவர் சொல்றது வந்து எப்படின்னா, ரஷ்யா கிட்ட நீ வாங்குறதுனால அந்த காசை வச்சு உக்ரைனை வந்து தாக்குறாங்க, அதுக்காக தான் நாங்கள் உங்களை வந்து இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்தோமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி. அப்படி அதாவது ஆமா ஆமா கூழுக்கு ஊருகா கொடுக்குற மாதிரி சொல்றாரு அவர். இப்ப உக்ரைன் மேல தாக்குதல் பண்றதுக்கு அமெரிக்காவை எதிர்க்கிற மாதிரி. ஆமா, அவனும் தான் போருக்கு துணை போறவன் தான். ஆமா, இந்த நாட்டுல போர் நடந்தாலும் அங்க அமெரிக்கா ஆயுத தளவாடங்கள் விற்பனை ஆகுது. ஆமா, இவனுடைய ஒரே வியாபாரமே அந்த நாட்டுல வந்து போர் தளவாட வியாபாரம் தான். இப்ப ஏற்கனவே ரஷ்யாவிட்டையும் பேசி பார்த்துட்டாரு. அவர் ஒன்றும் இவர் பேசி கேட்கறதா தெரியல. அப்பதான் வந்து 800 நம்ம ட்ரோன் ஆயுதங்களை விட்டு குண்டு போட்டார். ட்ரோனுங்களை விட்டு குண்டு போட்டு உக்ரைனை வந்து துவம்சம் பண்ணார். ஸோ அதனால அது ஒரு பெரிய ஐடியா ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிலே கூட இந்திய இப்போ இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க வெளியுறவு செயலாளர் வந்து நந்த்வீர் ஜெய்ஸ்வால் அப்படிங்கிற வெளியுறவு செயலாளர் வந்து அவர் ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. வர்த்தக ரீதியான இதுதான் நம்ம, அதாவது இந்தியா வந்து தவறாக புரிஞ்சுக்கிச்சு, இதில் நாங்கள் சொன்னது தவறாக புரிஞ்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த நேரத்தில் வர்த்தக ஆலோசகராக இருக்கவர் வந்து பீட்டர் நோரோ வந்து இந்தியாவை வந்து விமர்சித்திருக்காரு. அவர் விமர்சித்து இருக்கிறது வந்து சித்தாந்த ஒரு அடிப்படையான ஒரு வார்த்தையை அவர் உள்ள எழுதியிருக்காரு. ஸோ அது நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிராமணிய எதிர்ப்பு, ஸோ அதை உள்ளடக்கிய ஒரு வார்த்தையை அவர் வெளியிட்டிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திய மக்கள் வந்து இழக்கிறத வந்து பிராமணர்கள் லாபம் ஈட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இழப்பை வந்து லாபமா பார்த்துடுறாங்க அப்படின்னு. இதை நம்ம நெடுங்காலமா தமிழ்நாட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து அமெரிக்காவிலையும் பேசக்கூடிய அளவில் இன்றைய சூழல், இந்த அமெரிக்க இந்திய உறவு விரிசலில் இந்த ஒரு வார்த்தை வந்து வெளியே வருது. இந்தியாவில் வந்து மக்கள் இழப்பை சந்திச்சாங்கன்னா அதில் லாபம் பார்ப்பனா இருக்கிறான். ஆமாம் அப்படின்றாரு. ஆமாம். ஸோ அதுக்கு நிர்மலா சீதாராமனும் வந்து நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் தவறான, அதாவது ஆங்கில பிரிட்டிஷ்காரோட பிரித்தாளும் சூழ்ச்சியில் தான் நீங்கள் அதை பேசுகிறீங்க, நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், நீங்கள் வந்து நடுவில் குட்டையை குழப்பறிய அப்படின்ற மாதிரி நிர்மலா சீதாராமனும் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைய சூழல் அடிப்படையிலே கை வச்சதுனால ஆமாம் ஆமாம் வரைக்கும் பாருங்க, பச்சை மிளகா கடிச்ச மாதிரி. இல்ல அமெரிக்காக்காரனுக்கும் தெரிஞ்சிருக்கு இங்க யாருக்கிட்ட கை வச்சா சிக்கல். மக்கள் இழப்பு தெரிஞ்சுதான் பாப்பா தான் கொண்டாட்டமா இருக்கு. அவன் தான் லாபம் சம்பாதிக்கிறான்றது அமெரிக்கால இருந்து சொல்றான். அமெரிக்கால இருந்து சொல்றான் பாருங்க. நம்ம அவனை எடுத்துக்க மாட்டோம். ஆமா, இங்க சொன்னாதானே இங்க இருக்கிற ஆடுல இருந்து எல்லாம் சண்டைக்கு வரும். ஆமா, அங்க இருக்கிறவங்க சொன்னாக்கா இங்க இருந்து அவன் இருந்து போறது. ஆமா, இதுதாங்க இன்றைய தகவலா இருக்கு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள நட்புறவு, ராமணியம் பண்ணக்கூடிய சூழ்ச்சி அமெரிக்கா வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. மக்களுக்கு தான் தெரியல. ஆமா, ஐயரெல்லாம் ஊர்ல எங்க போடுறாங்க, எல்லாம் ஊர் விட்டு ஓட்டாங்க. நம்ம மக்களே ஐயர்களுக்கு ஆதரவா பேசுறது, ராமனுக்கு ஆதரவா பேசுறதுன்றது இருக்குது. ஆமா, இந்த அரசியல் சூழ்நிலைலாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் ஒரு அனைவரையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.